ஸோ கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு பெட் கட்டியிருக்காங்க. பைக்கில் ரைடு போகிறதெல்லாம் தனி சுகம்னா, ஆனால் நீ எப்பவுமே பசங்களோட தான் போகிற, நீங்கள் ஒரு நாள் தனியாக போவ அப்போ தெரியும்னா. சரி நான் தனியாக போய் காட்டுறேன்டா இன்னைக்கு கிளம்பிட்டேங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே லோன்லியாக இருப்பேனான்னு தெரில, அலோனா அதாவது தனியாக இருப்பேனான்னு தெரில. அந்த சன்ரைஸ் பார்க்குற வரைக்கும் நான் தனியாக இன்றைக்கி ஒரு ஈஸியர் வரைக்கும் தனி ரைடு தாங்க போகிறேன். என் கூட யாருமே இல்லை. ஸோ நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நான் எப்பவுமே பசங்கள்லாம் வெளியே போகவே மாட்டேன். அக்கம் பக்கத்தில் போவேன். லாங்கெல்லாம் போனால் கண்டிப்பாக எவனாச்சும் ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் போவேன். ஸோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இன்றைக்கி போய் பார்த்தலாம் எப்படி தான் இருக்குன்ட்டு. சரிங்களா, லோன்லி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். லைஃப்பில் லோன்லி டே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நீங்கள் கேட்கலாம், என்னடா எல்லா வீடியோவும் போடுற, திடீர்னு மோட்டோ விளாகிங் போடுற, திடீர்னு விளாக் போடுற, தரிசனம் சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே புரியலையே. ஏன்னா எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் என் ஃபேமிலி கமிட்மெண்ட்னால என்னால் எல்லா இடத்துக்கும் பைக்கிலேயே சுற்ற முடியாது. அந்தமா ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய பணக்காரங்களும் கிடையாது. ஸோ 390 வச்சுருக்கனால எல்லா இடத்துக்கும் சுற்ற முடியாது. இல்லை, நம்ம வீட்டில் கமிட்மெண்ட்லாம் இருக்குது. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ. அதனால் எப்பயுமே நம்மளால் ஜாலியாகவே இருக்க முடியாது. சரி, அந்த மாதிரி வீடியோ போட்டால் வியூஸ் போச்சு, காசு வந்ததுன்னா கூட நம்ம பைக்கில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வீடியோலாம் போடுறது. எதோ போடணுமேலாம் போடலை, அதையும் எதோ போடணுமேன்னு போடலை. சரி, இது மூலியமாச்சும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோன்னா நமக்கு காசு வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம வீட்டில் வாங்கி ரைடு பண்ண போகிறது கிடையாது. கேட்டாலும் தரமாட்டாங்க, நம்மளை விடவும் மாட்டாங்க இப்போது. ஸோ நம்ம கமிட்மெண்ட்னால தான் இப்போ நம்ம வீடியோ மாற்றி மாற்றி போடுறது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே மோட்டோ விளாகிங் தான். பைக்கில் தான் இருக்க போகிறோம் கொஞ்ச நாள். ஒரு சின்ன பிரேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நமக்கு அப்படியே அமௌண்ட் வர ஆரம்பிச்சதுன்னா போதுங்க. அடங்கம்மால. ஸோ இல்லைனா நான் வேலைக்கு போய்ட்டு வர ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம யூடியூப்லேயே இருந்தோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும்ல. அதனால் சரி எல்லா வீடியோவும் போடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணேன். நேற்று கூட மூவி ரிவ்யூ கூட போடலாம் தான் பார்த்தேன். சரி வேறு ரொம்ப ஓவர் ஆகிட போகுது அப்படின்ட்டு விளாகிங்கோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோக்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எடிட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதனால தாங்க நான் வந்து மோட்டோ விளாகிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். மோட்டோ விளாகிங் நான் அப்போயே எதுவும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, சென்னைக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணலை, அதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டாக போகிறாங்க நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையை வெண்மத்தை கக்கிட்டு போகிறான். வண்டி வாங்கியாச்சு, கோபுரம் வாங்கியாச்சு, ஆனால் ரைடு தான் போல். எனக்கு மணி கமிட்மெண்ட்டோட நம்ம வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம அதனால தான் எதுவும் பண்ண முடியல. எனக்கும் ஆசை தான் எல்லா ஊருக்கும் போயிட்டு வரணுன்னு. நமக்கு அந்த கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க, நான் ஃப்ரீ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே சுற்ற வேண்டியதான். எனக்கு ஆல் ஓவர் வேர்ல்டே மேக் மெமரிஸ் தான் பண்ணணும்னு ஆசை. நடக்குமான்னு தெரியல, நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் தனியாக போகிறேன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ உங்கள் கூட பேசிகிட்டே போகிறது எனக்கு இன்னும் நான் தனியாக போகிற மாதிரியே எனக்கு தோணலை. நீங்களாம் அப்படியே என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன் டே அலோனில் எவ்வளோ விஷயம் பண்ண முடியும்னு தெரியல. நம்ம சும்மாவே நிறைய சுற்றிட்டு தான் இருப்போம். நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம இப்போ சும்மா தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் உடனே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதனா புதுசாக கண்டென்ட் பண்ணுங்கள், புதுசாக போடுங்க. இது மோட்டோ விளாகிங் தான் இல்லை. மோட்டோ விளாகிங் பார்க்குறேன், உங்களுக்கு அது பிடிக்கும் எனக்கு தெரியும். இருந்தாலும் இதில் ஹெவி காம்படிஷனாக இருக்குது. இருந்தால் தான் ஹெவி காம்படிஷனாக இருந்தாலும் நம்ம திறமை தான். எப்பனே இருப்பீங்களாடா? ஒரு மனுஷன் ஒரு உதவி கேட்டு வந்துடக்கூடாதுப்பா. வந்தானா அவன் காதை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு அட்வைஸை போட்டு திணிக்கிறாங்க மண்டையில் போட்டு. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி அப்படி கொண்டு வாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, நம்ம எடிட்டிங்கில் தான், எனக்கு எடிட்டிங் தான் ரொம்ப நல்லாவே தெரியும். வ்ளாக் பண்ணுறது ஓகே, வீடியோ காட்டணும் நல்லபடியாக. ஸோ எனக்கு எடிட்டிங்கில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் அது என் பெஸ்ட்டு கொடுத்துடுவேன் எடிட்டிங்கில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அது ரிலேட்டடாக வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நல்லா போகும். அதாவது உங்களுக்கு உங்கள் அந்த வேலை வியூஸ் போடனாலும் உங்களுக்கு போர் அடிக்காது, ஒரு மாதிரி ஜாலியாகவே போயிடும். வியூஸ் போதும் இல்லையா, நம்ம என்ன காசு கொடுத்தாங்க வீடியோ போடுறோம், வியூஸ் போல் இது போலன்னு ஃபீல் பண்ணிருக்க. சும்மா போடுறோம், வியூஸ் போனால் ப்ராஃபிட்டு, இல்லைன்னா டேக் இட்டு, அவ்வளோ தான். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்து, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு நம்ம கண்டென்ட் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க.
என் வீடியோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா என் வீடியோ நல்லா இருந்தால் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ என் வியூஸ் எத்தனை போகுது இப்போது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு 500-600 தான் போகுது. நான் ஆரம்பித்து 4 மாதம் ஆச்சு. அதில் 3 மாதம் பிரேக் விட்டு அந்த ஒரு மாதத்துல எத்தனை சப்ஸ்கிரைபர் தான் 600-640 அது 640 இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ஃபீல் பண்ணிவிட்டு வீடியோ போடாமல் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது இப்போ இந்த 3 மாதமாக. ஆனால் இந்த 3 மாதம் நான் வீடியோ போடலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இந்த 3 மாதம் நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாலே எனக்கு 90 வீடியோ ஆகிருக்கும். இல்லை வீக்லி ஒரு வீடியோ போட்டிருந்தா கூட நம்ம ஒரு கணக்காக ஒரு வீடியோ வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் இப்பயே. ஏன்னா அப்புறம் ஃப்யூச்சரில் யூடியூபே காசு கொடுத்து தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் போது பேங்க்கு. நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் போதே பண்ணிடணும். இல்லைனா அமௌண்ட்டை கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காம்படிஷன் ஹெவியாக ஆல்ரெடி இப்போ ஹெவி காம்படிஷன் தாங்க. சீக்கிரம் வந்து உள்ளே பூந்துருங்க. உங்களுக்கு ஆசை இருந்தால் எதுலையாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னும் போது. என் தம்பிலாம் பார்க்குறான் அனிமேஷன்லாம் போட்டு ஏதோ பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறாங்க. அது அவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கான் 3-4 மணி நேரம். அதுக்கு அவ்வளோ வியூஸ் போகுது. உங்களுக்கு அந்த மாதிரி எடிட்டிங்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்குன்னா போடுங்க. அதில் உங்கள் ஃபேஸே காட்ட தேவையில்ல. உங்களுக்கு செலவே இல்லை அந்த வீடியோவில். அந்த எபிசோடை பார்க்க போகிறீங்க. அந்த எபிசோட்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க போகிறீங்க. அதுக்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட் உள்ளே போட்டு வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதாங்க உங்களுக்கு வேலையே. ரொம்ப சிம்பிள் தான் அது. அப்படி கூட ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான வியூஸ் போகிற சேனல்ஸில் அது ஒன்றுன்னு நினைக்கிறேன். இதுனா கூட நம்ம மோட்டோ விளாக் பண்ணால் கூட நம்ம வெளியே போகணும், செலவு பண்ணணும், மணி ரொம்ப தேவைப்படும். நான் அந்த சேனல்லாம் ஈஸி. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா மோட்டோ விளாகிங் தான் இல்லை. இவர் இது பண்ணிட்டாரு நம்மளும் அது பண்ணலாம். அதை பண்ணிட்டாரு. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அது ரிலேட்டடாக பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக நம்ம மேலே வந்துடலாம். இந்த வீடியோ நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த வீடியோ எல்லாமே வியூஸ் அதிகமாக போகும்ன்ட்டு. ஸோ நான் அதுக்காக இப்பயே பேசி வைக்கிறேன். திமிராக உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் யாருக்கு தெரியும் 2030 போதோ 2035 போதோ. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக போகும்ல. அதனால தான் பேசுகிறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை கரெக்டாக எவ்வளோ நேரம் தெரியுமாங்க? இன்னும் 1 ஹவரில் சன்ரைஸ் ஆகிடுமா? 6:30 ஆகிடுமா? 6 o'clock மேலே வந்துடும். கொஞ்சம் 6:30 நல்லா டே வச்சுட்டு வந்துடும். அதனால் எனக்கு சன்ரைஸ் பார்க்க ரொம்ப பிடிக்குமா. எவ்ரி வீக் என்னால் வர முடியாது ஈசிஆர் வரையும். எங்கள் வீடு ரொம்ப தூரம். காசு இருந்தால் மட்டும் வருவேன். வந்துட்டேன் ஈசிஆர் கிட்டே வந்துட்டோம். ஸோ ஈசிஆர் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த சைடு வந்தால் நான் கண்டிப்பாக தளபதி வீடு பார்க்காம போக மாட்டேன். ஸோ நம்ம போகும்போது தளபதி வீடை பார்க்க போகிறோம். 50 வீடு இல்லை, தமிழக புரட்சி கழகம். தமிழக புரட்சி கழகம். நான் இன்ஸ்டாகிராமில் கூட போய் பாருங்கள். தமிழ்நாடு விக்டரி கிளப்னு மாற்றியாச்சுங்க. தளபதி தான். இப்போ நம்ம போகும்போது தளபதி வீடை பார்க்க போகிறோம். மோட்டோ விளாகி பண்ணணுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஹெல்மெட்டு சரி ஓகே. எனக்கு ஹெல்மெட் கிஃப்ட் வந்துடுச்சு. ஹெல்மெட் ஆனால் நார்மலாக வாங்கணும். நல்ல ஹெல்மெட் வாங்கணும்னா ஒரு 5000 வச்சுக்கோங்க. ஹெல்மெட் வாங்கினா போதுமா? அதுக்கு இது வேணுமே, இன்டர்காம். அப்போ தானே நம்ம ஜாலியாக பாட்டு கேட்டு போக முடியும். அதெல்லாம் நம்ம பராணி தான் பெஸ்ட்டுன்னு வாங்க எல்லாம். ஸோ அதுக்கு ஒரு 6500. இப்போ 7500 நினைக்கிறேன். அது நான் வாங்கும்போது 6500. ஸோ இதில் எவ்வளோ வந்துருச்சு? 11500. GoPro அதை வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா என் GoPro 25,000. GoPro மட்டும் வாங்கிட்டால் போதுமா? மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுதான் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மைக் அடாப்டர் வாங்கணும். மைக் அடாப்டர் வாங்கினா போதுமா? அதுக்கப்புறம் கனெக்டர் வாங்கணும். லோக்கல் கனெக்டர் வாங்கி போட்டால் விட்டு விட்டு கேட்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரோடோட அந்த கனெக்டர் தான் வாங்கி போடணும். அதுக்கப்புறம் வாங்கிட்டா வந்துடுமா? அப்புறம் எதில் ஹெல்மெட் மாட்டி வைப்பீங்க? சின் மவுண்ட் வாங்கணும். சின் மவுண்ட் மாட்டிட்டா ஓகேயா? அதுக்கப்புறம் மைக் இது வாங்கணும். மைக்கே வாங்கணும். அண்ட் அதுக்கப்புறம் GoPro நம்ம எதில் போட்டு அந்த மைக் அடாப்டர் எல்லாத்தையும் வைக்கிறது, அதுக்கு ஒரு கேஸ் வாங்கணும். சைடு ரைடிங்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் வேணும், ஜாக்கெட் வேணும். என் ஜாக்கெட் 5500. அதுவும் எனக்கு ஃப்ரீயாக வந்துருச்சு. என் அண்ணன் கொடுத்துட்டான். ஸோ இல்லைனா அது ஒரு 5500. அதுக்கப்புறம் பூட்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது வாங்கணும். அது பேர் இன்னும் தெரில எனக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. வாங்கிட்டால் போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்குது. வண்டி வேணும் ஃபஸ்ட்டு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி வண்டி இருக்கணும். எந்த வண்டியோ இந்த வண்டி தான் இல்லை, ஏதாவது ஒரு வண்டி இருக்கணும். அந்த வண்டி மெயின்டைன் பண்ணணும். அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போனால் இவ்வளோ செலவு தாண்டி தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேருது. அப்படின்னு இருக்கா?
இதை தாண்டி செலவு இருக்குங்க. சரி வண்டி நம்ம கண்டிஷனாக எடுத்துகிட்டு போகும்போது போகிற வழியில் எதனா ஒரு அபசகுணமாக நடக்கும். அப்புறம் வெளியே போனால் சாப்பிடணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம ஒரு மோட்டார் வ்ளாகிங் பண்ணும்போது. சிம்பிள் இல்லை, நம்ம அந்த நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது. உங்களையும் நீங்கள் பார்க்கும்போதே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது தான் நம்ம அந்த வீடியோ எடுத்து போடுறது. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள்லாம் இல்லை. கோபுரோவில் கையை வச்சாலே எப்படியோ 35 ரூபா 40 ரூபா கை வந்துடுங்க. 35 ரூபா வந்துடும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஸோ நான் எல்லாமே ஒரு பெனிஃபிட்லேயே பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டு எனக்கு கிஃப்ட் வந்துருச்சு பர்த்டேக்கு. இன்டர்காமு நான் ஒரு 3 ரூபா போட்டேன். 3 ரூபாய் இன்னொருத்தவங்கிட்ட வாங்கி போட்டேன். அது யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கோப்ரோ எனக்கு மொத்த கிட்டே நான் 17,500 17,000 வாங்கிட்டேன் வெளியூர்லேருந்து. ஸோ ஜாக்கெட்டு எங்கள் அண்ணன் கொடுத்துட்டான். பைக்கு மட்டும் தான் நான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பைக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இந்தமாதிரி ரைடெலாம் வந்தால் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. புதுசாக ஃப்ரெண்ட்ஸு. லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ சாரி, இருட்டாக இருக்குல்ல, அதனால் எப்படின்னு தெரில. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க நமக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் கிடைக்கல. ஆனால் இனிமேல் நான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா வச்சுக்க போகிறேன் நிறைய பேர் கூட. ஸோ அப்போ தானே நம்ம 4 இடத்துக்கு போகும்போது தெரியும், இங்கே இவங்க இருக்காங்க. இப்போ கேரளா போனால் அங்கே ஒருத்தர் இருந்தால் தானே நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இது கன்னியாகுமரி போகிறேன், அங்கே யாருனா இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி 200 ரூபாயும் முடிஞ்சிடும்னு நினச்சேன். பையன் விட மாட்டான். இந்தாங்க ப்ரோ, தனியாக ஜாலியாக இருக்கிறீங்க நீங்கள் தான். 2 பேர் இருக்கீங்களா? ஓகே பாய் ப்ரோ, வரேன் ப்ரோ. சாப்பிட்டீங்களா? ஓகே. அது மாதிரி தனியாக இருக்குங்கிட்ட யாருன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பேசிட்டு போங்க. ஏன்னா அவங்களுக்கு பேச யாருமே இருக்க மாட்டாங்க கூட. நம்ம எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம்னா அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கு தான் பேசுகிறதுனால நம்ம எதுவும் குறைஞ்சிட மாட்டோம். ஸோ நம்ம பேசலாம். வெளிச்சத்தில் வேறு பக்கி ரெடி வந்து நிற்கிது. பைத்தியக்காரா, என்னடா ஆங்கிள் கீழேயே இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் என் கிளாம்ப் உடச்சிச்சு. அப்புறம் என்ன இதுக்கு நீ வீடியோ எடுக்கிறேன்னு கேட்பீங்க. வீடியோங்க முக்கியம், நம்ம மெமரிஸ் தாங்க முக்கியம். இதுக்கு மேலே நாளைக்கு இருக்கு பண்ண மாட்டேன்னு தெரியாது. அதுக்குள்ளே என்னோடய மெமரிஸை சேர்த்து வச்சுட்டு போயிடலாம்ல. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருப்பேன். அதில் இல்லாமல் போக மாட்டேன். நம்ம சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அந்த இது கிளிப்பு வாங்கிடலாம். இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வியூ. இப்படி இருந்தால் என் கழுத்துக்கு எத்தலாம் வச்சுக்கோம். நானே ஆல்ரெடி தூக்கி தான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஒரு இன்னும் தூங்கிக்கிட்டே போகிறாப்புல மனுஷன். அண்ணே ஏஞ்சிருங்க அண்ணே, ஏதோ பிடிச்சிட்டு போகிறாருப்பா. சாரி ப்ரோ. அவர் அடுப்பாகிறத பார்த்தா நம்ம அப்படியே தூங்கிக்கிட்டே போகிறாரு போல். நைட் டைமில் ஒருத்தர் பத்துக்கிட்டே போனால் எப்படிங்க தோணும் நமக்கு. ஸோ காய்ஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. நம்ம போய் ஒரு டீயை போட்டு வந்து மறுபடியும் இங்கே தான் நிற்பேன். இப்போ நீங்கள் நைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கலாம். ஆனால் இதை நான் சன்ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த முடிஞ்ச அந்த டைம் லேப்ஸ் சாப்பிட்டு எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும் அந்த ஷாட்டு. உங்களுக்கு டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இன்ஜினியர்ஸ் காஃபி நல்லா தான் இருந்துச்சு டீ. ஸோ நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு நிற்க வேண்டியது தான். நாங்கள் கண்டிப்பாக ஒரு 1 hour 1.5 hour நிற்பேங்க. என்னடா பண்ணுவாங்க 1 hour 1.5 hours கேட்கலாம். பட் ஜாலியாக இருக்கும். ஒரு கனவே இருக்குங்க கண்டிப்பாக. ஒரு அப்படி சொல்ல, பீச் சைடில் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடை கட்டணும். மாத்தா சை அடங்கொம்மால வாங்கின்னு போனானுங்க. இங்கே தான் பாருங்க நினச்சி பக்குன்னு ஆகிடுச்சு. நான் ஸ்பீடு பார்க்கக்கூட முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வண்டின்னு கூட தெரியல. ஒயின்னு சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. ஒரே வண்டி தான் நினைக்கிறேன். ஆனால் குடும்பத்துக்கு கூட பக்குன்னு இருக்குடா சாமி. ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்னல மறுபடிங்களா ஒரு வாட்டி நம்ம இந்த இடத்துல திரும்பி இருக்கணும். பட் மிஸ் ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட் வியூ எங்கே தெரியுமா கிடைக்கும்? இந்த இடத்துல சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி நின்று இருக்கலாமோ? பட் தான்
நமக்கு வீலிங் வராது. சும்மா லைட்டாக ட்ரை பண்ணுவோமே. பார்த்தீங்கன்னா ஒரே சூப்பர் பைக்காக சுற்றுதுங்க, ஆசையை தூண்டுறாங்க. அவ்வளோதான், எல்லாருமே வீலுக்கு அடிச்சு பார்க்குறாங்களா? அசிங்கமாக போச்சு குமார். வாழ்க்கையில் ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்கிறடா. ஃபைனலாக கிளம்பியாச்சுங்க. ஸோ சன்ரைஸ் வந்துச்சு நல்லாவே. ஸோ பை 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 ஸோ சொன்னல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு. வீலிங்க அடிக்க வரலங்க, இது மாதிரி அசிங்கமாக போச்சு. இதெல்லாம் இந்த இடத்துல முறுக்கிட்டு தான் போகிறாங்க. சரி நம்மள முறுக்குவோம், அவன் கேட்குறான். செம்மையாக இருக்குங்க. ஆனால் ஸோ அடி தனியாக வந்தாலும் ஜாலியாக தான் இருக்குது. நான் கரெக்டாக அங்கே ஒரு 2 ஹவர் நின்று இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 o'clock போயிருப்பேன்னா 1.5 hours சொன்ன மாதிரி கரெக்டாக. ஸோ சூப்பராக இருக்குங்க தனியாக வந்தாலும். இவரு தானா அதோட இது பெரிய ரைட் ரூம்னு நினச்சேனே. இதுதான் ஃபுல் பைக்கர்ஸ் இருக்காங்க. நம்ம இங்கே போய்ட்டு ஒரு vlog போட்டு போவோம், என்ன சொல்கிறீங்க? அதுதான் நமக்கு ஒரு மரியாதை. ஃபுல்லாக பைக் எடுத்தால் தான் நிற்கிதுங்க. ஸோ நம்ம போய் பைக்கை ஒரு வீடியோ போட்டு வருவோம். ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருக்கேன். ஸோ கைஸ் வந்தாச்சு, டீ குடிச்சாச்சு. ஸோ கிளம்புறோங்க. ஸோ இங்கே தான் எல்லாருமே மீட்டப் பண்ணுறாங்க. சூப்பர் பைக் இருக்கவங்க ஆனால் இங்கே இல்லை, இதையும் தாண்டி போகிறாங்க. ஆனால் அது ஏன்டான்னு தெரியலை. பறக்குறானுங்க வண்டி பசங்க. வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கும். இந்த வியூ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க தெரிஞ்சு. ஸோ ஒரே சூப்பர் பைக்காக தான் இருக்குது. இவ்வளோ பணக்காரனுங்க சென்னையில் இருக்கானுங்க எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். போகும்போது நான் உங்கள்கிட்ட தளபதி யோஸ் காட்டுறேன்னு சொன்னேன்னா பார்த்துட்டு போகலாம். ஓகே, இவ்வளோ பவராக போக தேவையில்லை, நான் போகலாம். சன்ரைஸ் பார்க்க வராங்க. சரியான ஸ்பாட் ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி வேலைக்கிழமை வந்திருந்தோம் போல் யாருமே இல்லை அந்தளவுக்கு. நாளைக்கு சரி ஒரு 2 பேர் நானே ஒரு தனியாக vlog பண்ணலாம்னா இவ்வளோ பேர் அவன் வரலையா. நான் இன்றைக்கி லைட்டாக ஃபீல் பண்ணேன். வந்திருந்தானே நிறைய வீடியோலாம் எடுத்துருக்கோம்ல, நான் தனியாக வந்திருந்தானே. அந்த சன்ரைஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சன்ரைஸ் வந்து மேகத்தில் மறைஞ்சிடுச்சு, அதனால் சன்ரைஸ் சரியாக காட்ட முடியல. இருந்தாலும் அந்த வீடியோ நல்லா தான் இருக்கும், பாருங்கள், பார்த்துருப்பீங்க. சாரி, நான் அதெல்லாம் போட்டுட்டு தான் அது பேசுவேன். இப்போ இந்த சிக்னல் இருக்குது தெரியுங்களா? இந்த சிக்னல்லேருந்து ஏதோ கல்பவஷ்னா நாங்கள் அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்கேன். நீலகிரி இந்த சந்து தான் இது. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு போனஸ் தான் தளபதி வீடை விசிட் பண்ணுறது. நானடா விசிட் பண்ணுறேன், நீ தானே பண்ணுறேன்னு சொல்லலாம். இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு நான் காட்டுருவேன். அதை எக்கச்சக்க பேர் காமிச்சாலுங்க என் வீடியோவில் பார்க்குறீங்களா, அதான் போனஸ். ஓகே, அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்போ இங்கே வந்தாலும் இங்கே சும்மாவாச்சும் வந்துட்டு போவேன். தளபதி பார்க்கல தளபதி வீடை பார்க்க வந்துட்டு அப்படியே போவேன். நான் வரேன், எதுக்கு வரேன் எனக்கும் தெரியாது, கூப்பிட்டு போகிறேன் என் வண்டிக்கும் தெரியாது. சும்மா அப்படியே வந்துடுவேன் இந்த சைடு கிளம்பி. இந்த ரோடு இருக்குது தெரியுதுங்களா, போலீஸ் பூத்து. இந்த ரோடு இல்லை, வேணாம். அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்தீங்கன்னா ஏதோ கேசூரியா ட்ரைவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வரணுங்க. வந்தீங்கன்னா இந்த ஏரியாவிலே எந்த வீடு பெரிய கேட்டுன்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கேட்டு. நான் இது எப்படி கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு புரட்சி தளபதி ஹவுஸ் விசிட்டுன்னு போடலாம். அந்த வந்துருச்சுங்க, அந்த பசங்களாம் வீடியோ எடுத்துட்ருக்காங்க. இது இல்லைங்க, பசங்களாம் இருக்கிறத பார்த்து நான் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். தளபதி ஹவுஸ் எங்கே இருக்குன்னா வந்துச்சு இதுதான் தளபதி ஹவுஸ்.
ஸோ இதாங்க தளபதி ஹவுஸ். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தளபதி ஹவுஸ் இங்கே வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் கேட்டும். சின்னதாக ஒரு மெசேஜ், தளபதி கூட இருக்கிறவங்க யாருன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே தண்ணி வைங்கப்பா, எவ்வளோ பேர் பார்க்க வராங்க, ஒரு தண்ணி கூட வைக்க மாட்டேறீங்க, ஏன் இவ்வளோ கல் நெஞ்சமாக இருக்கீங்க சொல்லலாம். தண்ணி இந்த வீட்டை ஏன்டா பார்க்க வரீங்க, ஆனால் ரொம்ப பெரிய கேட்டு, எப்படியோ ஒரு 3-4 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறாங்களே. ஸோ நான் சொல்கிறது தான், அங்கே வெளியே கொஞ்சம் தண்ணி வச்சிங்கன்னா வந்து போகிறவங்களாம் குடிச்சு போவாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ கோபுரோவில் சார்ஜ் இல்லை. ஸோ இதுக்கு மேலே எந்த இடம் நல்லா இருக்கோ அதை மட்டும் கவர் பண்ணலான்னு இருக்கேங்க. ஏரியா ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சிறந்த ஏரியா போல். பேசிகிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகும், தப்பாக நினச்சிக்காதீங்க. என் கோபுரோவில் சார்ஜ் இல்லை, மரியாதை தெரியாதப்பா என்ன நினச்சிட போகிறீங்க. ஓகே, நான் வீட்டுக்கிட்ட போய்ட்டு முடிச்சிடுறேங்க வீடியோ. இது மேலே ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்குறது இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அங்கே போகணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போவேன். ஏன்னா எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டே போயிருக்கலான்னு சொல்லுவீங்க, அதுக்கு தான் நான் இப்பயே சொல்கிறேன். எனக்கே இப்போ தான் தெரியும். அங்கே தான் நிறைய சூப்பர் பைக்லாம் வரும், சூப்பர் பைக்லாம் நிற்கும். இந்த சைடு சூப்பர் பைக்லாம் போச்சு. சரி எங்கே தான் போகிறாங்க சும்மா கேட்டால், அது ஏதோ மகாபலிபுரம் தாண்டி அங்கே ஒரு ஸ்பாட் இருக்கும், அங்கே போய் நிற்பாங்களாம். ஸோ நான் உங்கள் இந்த ஏரியா வந்து அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமே கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, வீடியோ எப்படி இருந்து சொல்லுங்கள். ஆர்ச்சி தாங்க, இந்த ஆர்ச்சிக்குள்ளே தான் வரணும், நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே ஒயிட்டாக தெரியுதோ, எனக்கே அப்படி தான் தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி என்னோடய டெஸ்டினேஷன் நெருங்கிட்டேன். ஆனால் நாளைக்கு இதுதான் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கடமை அதாங்க. என் கடமை என்ன, நான் நல்ல வீடியோ எடுத்து போடணும். உங்கள் கடமை என்ன, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக லைக் போடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்பயுமே மறக்கக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. டெய்லி வீடியோ போடுவோனான்னு தெரியாது, ஆனால் வீக்லி கண்டிப்பாக 2 வீடியோவாச்சும் போடுறேங்க. ஓகேங்களா? ஸோ ரெடியாக இருங்க வீடியோ பார்க்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.